டெல்லி தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஒன்றுபட்ட முறையில் போராடுவதற்கு சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் ஒற்றுமை வலுப்படுத்தப்பட வேண்டும். முதலில் பாரதிய ஜனதா கட்சி தலைநகரில் வெற்றி பெற்றதை நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எங்களது பாரத பிரதமர் அவர்களுக்கும் டெல்லியை சார்ந்த தலைவர்களுக்கும் எங்களது அகில பாரத தலைவர் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நாங்கள் இந்த வெற்றிக்காக எங்களது வாழ்த்துக்களை அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் இந்த தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். வெறும் ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் தனித்து நின்று வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் பாஜகவினுடைய தில்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும். தமிழகத்திலே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளுடைய அந்த கூட்டணி என்பது வலுவான கூட்டணி என்பது இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் அத்தகைய நிலைமை இல்லாததை பயன்படுத்தித்தான் பிஜேபி மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து இதர எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை என்பதுதான் பிஜேபியை வீழ்த்தும், தோற்கடிக்கும். அதற்கான முறையில் இந்தியா கூட்டணி வழிபெற வேண்டும். அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும்.